வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் குரு பகவான் உதயம் அல்லது அவர் உயர்வில் இருக்கிறார் என்று உயர்வில் எழுகிறார் என்றும் கூறலாம். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த ராசிகள் பெரும் சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். இந்த மாதம் ரிஷபராசியில் குரு பகவான் உதயமானது ஜூன் 3, 2024 அன்று மதியம் 3:21 நேரத்திற்கு நடைபெற்றது. குரு பகவான் ஆன்மீக மற்றும் நன்மை பயக்கும் இந்த உயர்வு அல்லது எழுச்சி மூலம் பொதுவாக மேற்கூறிய 4 ராசிகளுக்கு பலன் தரும் தன்மையில் இருக்கிறார். இந்த ஜூன் 3, 2024 அன்று ரிஷபராசியில் குரு பகவான் உதயம் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். வியாழன் நன்மை தரும் கிரகம் மற்றும் சோதனத்தில் ஞானத்தின் கிரகமாக அறியப்படுகிறார். இவர் ஒரு ஆண்பால் கிரகமாக இருக்கும். இந்த பதிவில் ரிஷபராசியில் வியாழன் உதயம் அல்லது எழுச்சி மற்றும் அவர் கொண்டு வரக்கூடிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். குரு பகவான் அவர் தன் சொந்த ராசிகளான தனுசு மற்றும் மீனத்தில் அமர்ந்திருந்தால் அது மிகவும் திறமையான விளைவுகளை உருவாக்கும். சுக்கிரன் ஆளப்படும் ரிஷபராசியில் குரு பகவான் உயர்வு அல்லது எழுச்சி பொதுவாக சுக்கிரன் ஆட்சி பெற்ற பகைராசியில் இருப்பதால் சுமாரான சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் அதிக செல்வம் கூடும். பெண்களுடைய ஆதிக்கம் இந்த நேரத்தில் செல்லுபடியாகும். ரிஷபத்தில் வியாழன் உதயம் அல்லது எழுச்சியில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த 4 ராசிகள் சாதக பாதக பலன்களை பெறுவார்கள் என்று பார்ப்போம். விரிவாக மேஷராசி மக்களுக்கு வியாழன் 9ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 2வது வீட்டிற்கு செல்கிறார். இதன் விளைவாக நீங்கள் நிதி ஆதாயங்களில் அதிக அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். மேலும் உங்களில் சிலர் ரிஷபத்தில் வியாழன் உதயத்தின் போது வெளிநாட்டு பயணங்களால் பயனடையலாம். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் புதிய வேலையை நீங்கள் பெறலாம். வியாபாரத்தில் இருக்கும் மேஷராசி மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடும். பொருளாதார நிதி ரீதியாக சர்வதேச மூலங்களிலிருந்து ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நல் தருணங்களை அனுபவிக்க சூழலும் இருக்கிறது. தங்களின் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் பொதுவாக நன்றாக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் சில தூக்க பிரச்சனைகளை இந்த காலத்தில் சந்திக்க நேரலாம். மனதில் தேவையற்ற குழப்பங்களால் இது உங்களுக்கு நேரடியாக என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மனதை எப்பொழுதும் அமைதியாகவும் நீங்கள் கும்பிடும் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்தும் தூங்குங்கள். யாவும் நலமாகும். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு வியாழன் 8 மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் முதல் வீட்டில் எழுச்சி பெறுகிறார். ரிஷபராசியில் வியாழன் உதயத்தின் போது உங்கள் வாழ்க்கையில் திடீர் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகரித்த வேலை அழுத்தம் மற்றும் அமைதியின்மையை உணரலாம். வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்திற்கான குறைந்த வாய்ப்புகளுடன் சில ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சாத்தியமான இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் சுமைகளை அதிகமாக சேர்க்க வேண்டாம். சுமைகள் அதிகமாக இருக்க உங்களுடைய மனம் சோர்வடைந்து வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் குடும்ப உறவுகளில் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் தகராறு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சில நேரங்களில் மனவேதனையால் தலைவலியால் பாதிக்கப்படலாம். ஒருவேளை இது மன அழுத்தத்தின் காரணம் என்பதை உணர்ந்து உங்களுடைய மனதை எப்பொழுதும் சலனமற்ற வகையில் வைத்திருக்க வேண்டும். முடிந்தவரை பெண்களை வணங்கி அவர்களுடைய சொல் கேட்டு நடப்பது, அதுவும் குடும்ப பெண்களின் சொல் கேட்டு நடப்பது ரிஷபராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மிதுனராசி மக்களுக்கு வியாழன் 7வது மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். தற்பொழுது அவர் 12வது வீட்டில் இருக்கிறார். எனவே ரிஷபராசியில் வியாழன் உதயமாகும் போது தங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். அது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். உங்கள் தொழிலில் உங்களின் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியருடன் நீங்கள் தேவையற்ற மோதல்களை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில், வணிகத்தில், தொழிலில் இருப்பவர்கள் தங்களின் எதிர்பார்ப்புகளை விட லாபம் குறையும் நேரமாக இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் சில ஆதாயங்களை காணவும் அதே வரையில் உங்கள் குடும்பத்திற்கு அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து சிந்தனையுடன் செயல்பட வேண்டும்.
தங்களின் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் உள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் தங்களின் குடும்ப உறவுகளின் நல்லிணக்கத்தை அது சார்ந்த உணர்வை குறைக்கும் தன்மையில் இருக்கிறது. உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் உங்கள் வாழ்க்கை துணையின் மருத்துவ செலவுகளுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து உங்கள் வீட்டில் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது முக்கியமாக நன்மையாக இருக்கும். முடிந்தால் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து சிவபார்வதி கோயிலுக்கு சென்று அவர்களை சுற்றி வருவது நன்மையாக இருக்கும். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு 6 மற்றும் 9ஆம் வீடுகளையாலும் குரு பகவான் தற்சமயம் 11ஆம் வீட்டில் எழுச்சியாகிறார். இதன் விளைவாக ரிஷபராசியில் குரு பகவான் உதயத்தின் போது உங்கள் முயற்சிகளிலிருந்து குறிப்பிடத்தக்க வருமானத்தையும் வெற்றியும் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. இதனால் சிலருக்கு பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். பதவி உயர்வு கிடைக்கும் பொழுதே பொருளாதார சம்பள உயர்வும் நீங்கள் கேட்காமலே கூட வரும். வணிக வியாபாரத்தில் இருக்கும் கடகராசி மக்களுக்கு உங்கள் போட்டியாளருக்கு நீங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் உங்களுடைய வியாபாரம் நல்லவிதமாக மேம்படும் மற்றும் வலுவான போட்டியாளராக நீங்கள் வெளிப்படும் தன்மையில் உங்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் நன்றாக சம்பாதித்து எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய வழியை நடப்பீர்கள், வழியில் செல்வீர்கள். கடகராசி மக்களுடைய குடும்ப உறவுகளில் பார்க்கும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை சம்பாதித்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். நேர்மையை வலியுறுத்தலாம். உங்களிடம் அது நேர்மை முக்கியமாக இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. அது சார்ந்து செயல்பட்டால் குடும்பமும் தொழிலும் நலமாக இருக்கும். அடுத்து கடகராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு நல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு பங்களிக்கக்கூடும் தன்மையில் இருக்கிறது. முடிந்தவரை வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப உறவுகளுடைய மனதை புரிந்து செயல்படுங்கள். யாருடைய மனதையும் நோக்கடிக்காதீர்கள். அவருடைய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை தாக்கும் என்பதால் கடகராசி மக்கள் தங்கள் குடும்ப உறவுகளில் அந்யோன்யத்தையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக நிலைத்திருக்க ஆவண செய்ய வேண்டும். பொதுவாக ரிஷபராசியில் வியாழன் எழுச்சி என்பது ஜூன் 3, 2024 மதியம் 3:21 மணிக்கு நடைபெற்றது. சோதிடத்தில் வியாழன் வளர்ச்சி, மிகுதி மற்றும் ஞானத்தை குறிக்கிறார். ஒருவரின் ஜாதகத்தில் வலுவான வியாழன் வாய்ப்புகள், செழிப்பு, ஆன்மீகம், சமூக அந்தஸ்து, தெய்வீக அருள், புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் அதிகரிப்பை அவர் குறிக்கிறார். ஆகவே மேற்கூறிய இந்த 4 ராசிகளுக்கும் இந்த பலன்கள் யாவும் பொருத்தமாக இருக்கும். நால்வரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. எடுத்தேன் கவித்தேன் என்று செயல்படாமல் பொறுமையாக சிந்தனையுடன் செயல்பட்டால் நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவின் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.